नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. ஓய்வு எடுப்பதற்கான ஆசை ஆத்மாவிற்கு உதவியற்ற தன்மையாகும். தவத்தின் பாதையில் செல்வதற்காக மனதை வேண்டும், அதாவது மனதை தயார்படுத்த வேண்டும். நான் உலக நன்மைக்கு ஆதாரமானவன், விழித்து எழுந்துள்ளேன். நான் பிரம்ம முகூர்த்தத்தின் காவல்காரன், நான் சிவனின் மகன். எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு மிகவும் ஒரு புனிதமான யோகி ஒரு சிறிய விஷயத்த பிரயோகப்படுத்துறதுக்காக சொல்லியிருந்தார். அந்த சின்ன விஷயம் என்னன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவரை நீங்க ஜெயில போடணும். அந்த மனிதருக்குள்ள எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கெட்ட பேரும் அவருக்கு இருக்கக்கூடாது, நல்ல வசதி வாய்ப்பு நிறைந்தவராய் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ராஜா என்ன பண்றாரு, நாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல தயார் பண்றாரு, செலக்ட் பண்றாரு. இந்த செலக்ட் பண்ணக்கூடிய மனிதன் எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு தற்சமயத்துல திருமணம் ஆயிருந்தது, ஒரு குழந்தையும் இருந்தது, மிகவும் வசதியான வாழ்க்கை அவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்திருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க ஜெயில போட போறோம், அந்த ஜெயில நீ யாருகிட்டயுமே பேசக்கூடாது, எல்லா விதமான வசதிகள் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த விஷயங்களை சொல்லி அந்த மனிதனை ஜெயில போட்டாங்க. அப்புறமா ராஜா சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதே போல என்ன ஆயிருச்சுன்னா, அந்த மனிதனை ஜெயில போட்டாங்க. போட்ட உடனே அவர்கிட்ட யாருமே பேச முடியாது. நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடு வந்துடும், எல்லா விதமான வசதிகளும் அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசம் ஆயிருச்சு, யாருகிட்டயுமே அவரு பேச முடியல, பேசுறதுக்கான ஆளுங்களும் கிடையாது. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, அந்த மாதிரி நாட்களும் கடந்துட்டே இருந்தது. அவருடைய விஷயங்களை புரிஞ்சுக்க கூடியவங்களோ அவரு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த கேட்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. போக போக என்ன பரிணாமம் ஏற்பட்டது 6 மாசத்துக்கு அப்புறம், இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அவர் தனக்கு தானே பேச ஆரம்பிச்சாரு, தன்னையே தானே திட்ட ஆரம்பிச்சாரு, கத்துனாரு, கதர்னாரு, ஒரு மாதிரி ஒரு மென்டலா மாறிட்டாரு, ரொம்ப சப்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாருங்க, வெளியே இருந்து எதுவுமே வரல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, வெளியே வருது. அவர் தன்னைத்தானே சரிப்படுத்துறதுக்கு 6 மாசம் தேவைப்பட்டது. ஏன் அந்த மாதிரி ஆச்சு? அந்த மாதிரி ஆகுறதுக்கான காரணம் என்ன? எல்லாமே அவருக்கு கிடைச்சது, சாப்பாடு கிடைக்குது, வசதிகள் கிடைக்குது, ஆனா பாருங்க பேசுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்?
அப்போ அவர் யார்கிட்ட அன்பு காட்டுவாரு, யார அவரு திட்டுவாரு, இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு காரியமா இருக்கு இல்லையா? இது காரணம் என்ன? இது அனைத்துமே நம்முடைய மனசுல என்னென்னலாம் உள்ள இருக்கு அது வெளியே வருது. அது அதனுடைய குழப்பத்தினுடைய பெயர் மாயை என சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள நிறைஞ்சிருந்தது, உள்ளுக்குள்ள மறைஞ்சிருந்தது, அது என்ன பண்ணுது? வெளியே வருது. யாரு முழு நாளும் யோசனை பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு நைட்ல அது ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது யார் பகலெல்லாம் பாதி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த விஷயமும் நைட்ல அவங்களுக்கு வரும். யாரு பகல்ல சாப்பிடுறது கிடையாது, விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு நைட்ல கனவுல அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ யார் முழு நாளும் பேசிட்டே இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல ரொம்ப நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி யாருடைய மனசுல பல வகையான குழப்பங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, அது நைட்ல தூங்கும்போது கவலையாக கனவாக உருவாக ஆரம்பிக்குது. இப்ப இந்த அமிர்த வேளை நேரம் என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கு. யார் அமிர்த வேளையில தன்னை தானே பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வேற எதையுமே யாரையுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அமிர்த வேளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அமிர்த வேலைய நம்ம ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அமிர்த வேலையை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அமிர்த வேலை என்பது மிகவும் மகத்துவமானது. அமிர்த வேலை என்பது தன்னைத்தானே பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கு. யார் மிகவும் தனக்குள்ள புனிதமானவர்களாக, யார் தன்னைத்தானே பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க வேற எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபட மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எல்லாமே குழப்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க, அதிருப்தியா இருக்காங்க. வெளியே பார்க்கும்போது பாருங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள குழப்பமும் வேதனையும் கஷ்டமும் பிரச்சனைகளும். காரணம் என்ன? இது ஒரே ஒரு காரணம், அமிர்த வேலை சரியில்லை. இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது பாருங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க, உள்ளுக்குள்ள பாருங்க திருப்தி தன்மை கிடையாது, உள்ளுக்குள்ள மனம் நொந்தி போயிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? பாபா இன்னைக்கு அவ்வியக்த முரளியில நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? இப்போ பாபா இன்னைக்கு அவ்வியக்த முரளியில டிராமால ஒரு சீனை பாபா பார்த்தாரு. நாடகம் மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருக்கு. நாடகத்தினுடைய காட்சிகளை பார்த்து என்ன சொல்றாங்க? மிகவும் அற்புதமானதாக அழகானதாக இருக்குன்னு பாபா கூட நாடகத்தை பார்த்து ரசிக்கிறாரு. இப்போ காரணம் என்ன? இந்த உலகத்துல பார்ந்த நாடகத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க? ஜோக் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, கவிதை எழுதக்கூடியவங்க இருப்பாங்க, நல்ல ஆக்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த நாடகத்துல சர்க்கஸ் இருக்குது, மியூசியம் இருக்கு, இது அட்டயோகிகளுடைய மியூசியம் கூட இருந்துட்டு இருக்குது. அப்போ பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்துல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க கூடிய தன்மை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அமிர்த வேளையினுடைய மகத்துவம் என்ன? அமிர்த வேளையினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ பாருங்க, அமிர்த வேலை யோகா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோகியில கூட வெரைட்டியான யோகி இருக்காங்க, விதவிதமான யோகிகள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகா வாக்கியத்துல பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? இதை நம்ம பார்க்கணும். சாதனையுடைய 4வது நாளா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்குரிய நாளா என இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கக்கூடியதா நாளா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுமை நிறைந்த நாளா இருக்கு, புதிய படைப்பான நாளாக இருக்கு.
ஒவ்வொரு நாளும் இயற்கையான நாளாக இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு அமிர்த வேலை யோகா பண்றதுக்காக உட்கார்றாங்க. அது வெந்தும் சும்மா உட்கார்றது கிடையாது. கல்லு கூட உட்கார்ந்துட்டு தான் இருக்குது. கல் அசையாம தான் இருக்கு. அதை நம்ம யோகின்னு சொல்ல முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அமிர்த வேலை என்பது சும்மா அப்படியே உட்கார்றது கிடையாது. அமிர்த வேலைன்னா என்ன? பரமாத்மாவனுடைய அன்பை அனுபவம் பண்ணணும். அமிர்த வேலை என்பது பொசிஷன் கிடையாது, ஸ்திதியினுடைய வேலையா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே உட்கார்றாங்க, ஸ்டடியா உட்காந்துக்கிறாங்க, ஆடாம அசையாம ஸ்டடியா உட்காந்துருக்காங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய மகா யோகி போல இருக்காங்க. முழு உலகத்தையுமே அவங்க தனக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியே பாக்குறதுக்கு பாருங்க, அவ்வளோ நல்ல ஸ்திரமான யோகியா, நிலையான யோகியா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள மனசுல அவங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கு இது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஸ்டடியா உட்கார முடியும், நிலையா உட்கார முடியும். ஆனா அந்த நேரத்துல சீனை பாருங்க எப்படி இருக்கு, அவங்களுடைய மனதினுடைய சீனை பாருங்க. காமெடியுடைய ஸ்லோவா இருக்கு. நிறைய காமெடி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, சர்க்கஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ உதாரணமா ஜெய்ப்பூர்ல கூட ஒரு அட்டயோகி மியூசியம் வச்சிருக்காங்க. அந்த அட்டயோகி மியூசியம்ல விதவிதமான அட்டயோகிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. சிலர் கஷ்டப்பட்டு யோகா பண்றாங்க. சிலர் ஒத்த கால்ல நின்று யோகா பண்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க, மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக யோகா பண்றாங்க. சிலர் தலைகீழா உட்கார்ந்து யோகா பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒருத்தர் ஒத்த கால்ல நின்று யோகா பண்றாங்க இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல பாருங்க, மக்களை வசப்படுத்துறதுக்காக பல வகையான காரியங்கள் ஒவ்வொருத்தருமே செஞ்சுட்டு இருக்காங்க. சிலர் அவ்வளோ பிடிவாதத்துல உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய அந்த போஸ் கூட ரொம்ப வண்டர்ஃபுல்லான போஸாக இருந்துட்டு இருக்குது. 5 வகையான யோகி இருக்காங்க. முதல் யோகி எப்படி இருப்பாங்க? ஸ்லீப் வாரியர். அவங்க சொல்லுவாங்க, நான் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்குள்ள தூக்கம் இருக்கும். கண்ணு சொல்லும், என்னை தூங்க விடுங்க. எண்ணம் என்ன சொல்லும்னா, என்ன தூங்க விடாதீங்க. ஆனா மனசு சொல்லும், நான் தூங்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன்னு சொல்லும். கண்ணு என்ன பண்ணுது? தூக்கத்தை எதிர்பார்க்குது. உடம்பு அசைவு கொடுக்குது. இப்போ சிலர் என்ன பண்றாங்க, தூக்கத்து கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? நாம ஒவ்வொருத்தருமே தூக்கத்தை நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். அமெரிக்கால தூக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சிலர் சொல்றாங்க 8 மணி நேரம் தூங்கணும், சிலர் சொல்றாங்க 10 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. மிகவும் அதிகமான தூக்கம் தமோகுணத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தூங்குறதே கிடையாது. சரீரம் தூங்குது, ஆனா மனசு ஏதோ ஒரு மோகத்துல போய் வசமாய் இருக்கு. சரீரம் ஸ்திரமா இருக்கு, மனம் சஞ்சலப்பட்டுட்டு இருக்கு, அசாந்தியான மனமா இருக்கு. அவங்க எப்படி தூங்குவாங்க? ஒரு பக்கம் பார்த்தாக்கா தூங்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா தூக்கமே இல்லாம இருப்பாங்க. அப்ப அந்த தூக்கம் டிஸ்டர்பான தூக்கமா இருக்குது. தூக்கத்துல ஒரு சந்தோஷம் கிடையாது. மனசுல எப்ப பார்த்தாலும் குழப்பமும் வருத்தமும் வேதனையும் இருந்துட்டு இருக்கு. அப்ப அவங்கனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அமெரிக்கால சொல்லியிருக்காங்க, அதாவது யார் அதிகமாக தூங்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க உண்மையான யோகியாக மாற முடியாது. குழப்பத்துல இருக்கக்கூடியவங்க அவங்கனாலையும் உண்மையான யோகியாக மாற முடியாது. சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யோகியா இருக்கக்கூடியவங்க தூங்கவே மாட்டாரு. அவர் தூக்கத்தை சண்டை போட மாட்டாரு, தூக்கத்தை காட்டிக்க மாட்டாரு, தூக்கத்தை அழுத்த மாட்டாரு, தூக்கத்துக்காக சண்டை போட மாட்டாரு. தூக்கத்துல இருந்து அவர் விடுபட்டு இருக்கக்கூடியவரா இருப்பாரு. தூக்கத்தினுடைய பந்தனத்திலிருந்தும் அவரு விடுபட்டு இருப்பாரு. இது கூட ஒரு யோகியினுடைய அவசியமாக இருக்கு. 5 மகாரதிகள்
என்ன பண்ணிருக்காங்க, யோகியினுடைய விஷய சர்ச்சை பண்ணிருக்காங்க. முதலாவது இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்றாங்க. பாருங்க, சிலரு டெய்லி 4 மணி 4 மணின்னு எந்திரிச்சு யோகா பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தாக்கா 5 மணி யோகா பண்ணுவாங்க. ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது, அந்த தூக்கம் டோட்டலாவே மாறி போயிருது. அப்ப மனசுல பாருங்க, என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? இவங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க. அதாவது மனசு தூங்க கூடாதுன்னு நினைக்குது, உடல் தூக்கத்தை விரும்புது. அடுத்தது சமயத்திற்கு தகுந்தாற் போல் யோகா பண்ண முடியுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டைமை பார்த்துட்டே இருப்பாங்க. 4 மணி ஆயிருச்சு, 5 மணி ஆயிருச்சு, டைம் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அமிர்த வேலை யோகா பண்றதுக்காக எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், டைம் பாஸ் பண்ணணும். இத அவங்க கண்ணுக்குள்ள வச்சு முயற்சி பண்ணி இருப்பாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி டைமை பார்த்துட்டே இருப்பாங்க. 4 மணி ஆயிருச்சு, 5 மணி ஆயிருச்சு, 3 மணி ஆயிருச்சு, 2 மணி ஆயிருச்சு, அந்த மாதிரி டைமை பார்த்து பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் முடிஞ்ச பின்னால யோகா முடிஞ்சிரும். இந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ டைமை பார்த்து யோகா பண்றவங்க உண்மையான யோகின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? ராஜ யோகின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ யோகினா என்ன பண்ணக்கூடியவங்க? ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்களா? இப்போ பாபா என்ன சொல்றாரு, ராஜயோகி நீங்க எல்லாருமே என் பக்கத்துல வாங்க, எனக்குள்ள வாங்க. பாபா நமக்கு சொல்றாரு, அமிர்த வேலை என்பது பப்ளிக்கா நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. தனிப்பட்ட முறையில ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இருப்பதற்கான ஒரு வேலையாக இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அமிர்த வேலை என்பது. அடுத்தது யார் இருக்காங்க, அடுத்தது எப்படி வருவாங்க, டைம் பாஸ்றதுக்காக வராங்க. எதுக்காக? அவங்க வெளிப்படுத்துறதுக்காக வருவாங்க. இந்த நேரத்துல நான் யோகா பண்றேன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வராங்க. இப்ப அந்த நேரத்துல பாபா கிட்ட நமக்கு கனெக்ஷன் இல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக டியூட்டியா இருக்கு, மத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, செய்யணுமே. நம்ம செய்யலன்னா மத்தவங்க ஏதாவது திட்டுவாங்க, நம்ம செய்யலன்னா மாயா உன்ன சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, உன்னுடைய இடத்துல யாருமே வரலையே, மாயா உன்னை சாப்பிட்டுருச்சா, ஏன் வரல? இப்ப எவ்வளவு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு காய்ச்சல் வருது. ஆனா அந்த காய்ச்சல் எது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காய்ச்சல். சிலருக்கு 40 வருஷமா காய்ச்சல் இருந்துட்டே இருக்கு. ரிப்போர்ட்ல பாருங்க ஒண்ணுமே இருக்காது, ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா பிரச்சனை என்ன? உள்ளுக்குள்ளதான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு தெரியும் அது உண்மையான காய்ச்சல் என்ன, டைம் பாஸ். டைமை பாஸ் பண்றதுக்காக இந்த காய்ச்சல் நமக்கு வந்திருக்கு. இந்த சாக்கு போக்கு நம்ம சொல்றோம், இது சரியானது கிடையாது. இந்த மாதிரி வேற விதமான மனிதர்கள் ஆத்மாக்கள் இருக்காங்க. இதுலயே 3வது வகை இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைகீழா போகக்கூடியவங்க, திருப்பி பார்க்கக்கூடியவங்க. சிலர் ஓரளவுக்கு நேரா இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தலைகீழா திருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. செய்வாங்க அமிர்த வேலை யோகா. ஆனா என்ன பண்ணுவாங்க, மாயா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கிறது யோகா பண்றது. ஆனா என்ன யோசனை பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், சேவையினுடைய விஷயத்த யோசனை பண்ணுவாங்க. இங்க போகணும், அங்க போகணும், ரொட்டீனை செஞ்சுட்டு இருப்பாங்க. மனிதர்களுடைய காரோபார பத்தி அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அமிர்த வேலையினுடைய லட்சணம் என்ன? நான் பாபாவுடைய தொடர்புல இணைஞ்சிருக்கணும். அமிர்த வேலையில நான் ஆத்மாபிமான ஸ்திதி உடையவனாக இருக்கணும். ஆத்மா பரமாத்மாவினுடைய அன்புல இருக்கணும். யோகாவினுடைய பரிபாஷனை என்ன? அட்டென்ஷனா கவனமா இருக்கணும். யோகா பண்றோம்னா நமக்குள்ள மாற்றங்கள் உருவாகணும், டிரான்ஸ்பர்மெண்ட் உருவாகணும். யோகானா என்ன? கனெக்ஷன்.
ஆத்மா பரமாத்மாவினுடைய தொடர்புல இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா பாருங்க, இன்வெர்டட் யோகியா இருக்காங்க, தலைகீழா யோகா பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்க இப்படி இருக்காங்கன்னா இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி பண்றாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை உட்காந்து யோகா சிந்தனை பண்றாங்க, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. அடுத்தது நாலாவது வகை எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கால்ல நின்றுட்டு இருப்பாங்க, ஒத்த கால நிக்கக்கூடியவங்க யோகி. சங்கல்பம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஒத்த கால இருக்கவங்க ஒருத்த செகண்ட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராங்கான சங்கல்பம் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. ஒரு செகண்ட்ல பார்த்தா அவ்வளோ நிறைய இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அடுத்த செகண்ட்ல பார்த்தா ரொம்ப பலவீனமா, அவங்க டிவைன் ஸ்லீப்பரா இருப்பாங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. வசதிகள் இருந்தா மட்டும்தான் யோகா பண்ணக்கூடியவங்க. அந்த விஷ்ணு தூங்கிட்டு இருக்காரு இல்லையா பால் கடல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆறாம் அவஸ்தால இருப்பாங்க. அவங்க யோகா பண்ணணும்னா, யோகா பண்றதுக்காக எந்திரிச்சு வரும்போது எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கணும். ஏசி இருக்கணும், சேருங்க இருக்கணும். அப்ப யாரு இந்த மாதிரி வசதிகளை சார்ந்து உட்கார்ந்து யோகா பண்றாங்களோ அவங்கனால எப்படி யோகா பண்ண முடியும்? எப்ப சரீரத்துக்கு தூக்கம் தேவையில்லை, சரீரத்துக்கு ரெஸ்ட் தான் தேவைப்படுது. தூக்கம் என்பது ஆத்மாவுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஒரு புக் இருக்கு, ஆட்டோ பயோகிராப் புக் இருக்கு. சுவாமி யோகானந்தருக்கு ஒரு புக் கிடைச்சது. அதுல ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா தூங்குறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிரந்தரமாக பரமாத்மாவினுடைய நினைவுல ஒன்றி இருக்கக்கூடியவனாக இருக்க. யோகி என்றாலே தூக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவங்க. மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது, 8 மணி நேரம் தூங்குங்க, 10 மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்லப்படுது. அது சாதாரண மனிதர்களுக்கான தூக்கமாக இருக்கு. ஆனால் யார் யோகியா இருக்காங்க, பிராண ஊர்ஜாவில் இருக்காங்க, சூக்ஷ்மமான சம்பந்தத்துல இருக்காங்க, யாருடைய உணவு சூக்ஷ்மமானதாக இருக்கு, யார் பிரபுவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் போல கோமாவில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தூக்கம் என்பது மறக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. தூக்கத்துல என்ன ஆகுது, எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். யோகினா எப்படி இருப்பாங்க, யோகினா எப்படி இருக்கணும், அவங்க இந்த 4 விதமான அவசத்தில அவங்க நிலையில இருந்து அவங்க விடுபட்டு அவங்க துரியா யோகையில இருப்பாங்க. துரியா அப்படின்னாலே எல்லாத்திலிருந்து அவங்க விடுபட்டு இருக்கக்கூடியவங்க. சாதாரணமான மனிதர்கள் இந்த 3 விதமான நிலையிலையும் மூழ்கி இருப்பாங்க. சிலர் முழிச்சிருப்பாங்க, சிலர் விழிச்சிருப்பாங்க, சிலர் கனவுகள் பார்த்துட்டு இருப்பாங்க. 4வது அவஸ்தா நிலை இது துரியா நிலை. இது 4வது நிலையாகும். இதுதான் யோகியினுடைய நிலையாகும். எவ்வளவு பெரிய மகான் யோகிகள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நிக்கோலா டெஸ்ட பார்க்கும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் அவங்க தூங்கி இருக்காங்க. தேவரா பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு எதுவுமே ட்ரெஸ் போட்டதே கிடையாது. மக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு குளிரே எடுக்கிறது இல்லையா? அவர் சொல்லுவாரு மக்கள் கிட்ட, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பேசாதீங்க, நீங்க இங்கிருந்து வெளியே போங்க. இந்த மாதிரி அவரு அந்த பாபா தேவ்லா பாபான்றவர் சொல்லி இருந்திருக்காரு. தூக்கத்தின் கூடவே நம்முடைய சம்பந்தம் என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். உணவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு நைட்ல தூக்கமே வராது, முடிச்சுட்டே இருப்பாங்க. 4 மாத்திரை சாப்பிடுவாங்க, அப்பவும் தூக்கம் வராது. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, அதி நித்ரையில இருப்பாங்க. தூங்குறது 12 மணிக்கு எந்திரிக்கிறது, 12 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு டைமே இருக்காது. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. விதவிதமான பேஷண்ட்ஸுங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வராங்க. சிலர் தூங்கிட்டே இருப்பாங்க, சிலர் தூங்கவே மாட்டாங்க. சிலர் சொல்றாங்க எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, உதாரணமா மகாவீர் இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, தன்னுடைய 12 வருஷத்தினுடைய தபஸ்யா மூலமாக
எப்போதுமே நின்றுட்டே இருப்பாரு. அவர் உட்காரவே மாட்டாரு. ஆதி சங்கராச்சாரியார் இருந்தாரு. அவருடைய ஆள் மனம் அவ்வளவு சக்திசாலியானியா இருந்தது. சுவாமி அவர் என்ன பண்ணாரு, நித்யானந்தர் அவர் சொல்றாரு, தூக்கம் என்பது சரீரத்திற்காக தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, எப்பொழுதுமே அவர் தியானத்தினுடைய அவஸ்தையில நிறைந்திருந்தாரு. மெஹர் பாபா 44 வருஷம் தூக்கம் என்பது அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சரீரத்துக்கு தான் தூக்கம், ஆத்மாவுக்கு தூக்கம் கிடையாது. ஆத்மா அழியாதது, அமரரானது. அப்போ சிலர் பாருங்க, 4 மணி நேரம் தூங்குவாங்க, 4 மணி நேரம் முழிச்சிருப்பாங்க, அப்போ கொஞ்ச நேரம் முழிச்சிருப்பாங்க. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில நல்லா யோகா பண்ணி இருப்பாங்க, முரளி கிளாஸ்ல போனா தூங்குவாங்க, சேவை செய்யும் போது தூங்குவாங்க, எங்க உட்காந்துட்டு இருக்காங்களோ அங்க தூங்கிடுவாங்க. சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வராங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா உட்காந்து வாஷ் பேஷன்ல போய் கை கழுவிட்டே இருப்பாங்க. வாஷ் பேஷன்ல கை கழுவவே என்ன பண்றாங்கன்னா தூங்கி விழுந்துடுறாங்க. தண்ணி கீழே விழுந்துட்டே இருக்கு. ஆனா இவர் பார்த்தா எப்படி இருக்காருன்னா தூங்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி மனிதர்கள் கூட இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு தூக்கம் 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 தூக்கத்திலேயே மனிதர்கள் மூழ்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்க, சிலருக்கு தூக்கமே வரதில்ல, சிலர் தூங்கி தூங்கி விழுகிறாங்க. 2 விதமான கேட்டகரிஸ் இருக்காங்க. ஆனா யோகியினுடைய கேட்டகரி எப்படி இருப்பாங்க, தூக்கத்துல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. யார் நிரந்தரமாக அசரீரி ஸ்திதியில இருக்காங்க. தூக்கம் என்ன பண்ணுது, நம்மை விழிப்படைய செய்வதற்கான ஆதாரமாக இருக்கு. அப்ப சிலர் லேட்டா தூங்குவாங்க, இருந்தாலும் அவங்க முழிச்சுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு சூக்ஷ்மமான உணவு இருக்கோ அதே போல நம்முடைய தூக்கம் கூட சூக்ஷ்மமானதாக இருக்கும். நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஃபைட் பண்ணக்கூடிய யோகியா இருக்கக்கூடாது. சமயத்திற்கு தகுந்த மாதிரி யோகா பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. தலைகீழான யோகியாக நம்ம மாறக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருமே நேச்சுரலான யோகியாக நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். நாம ஒவ்வொருத்தருமே பரமாத்மாவினுடைய அன்பை அனுபவம் செய்யக்கூடிய யோகியாக நம்ம ஒவ்வொருத்தருமே மாறணும். இது நம்ம எல்லாருமே புரிஞ்சு செயல்படக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கணும். அப்ப ஒரு மனிதர் இருந்தாரு, 4 வருஷமா அவருக்கு சாப்பாடும் கிடையாது, தூக்கம் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அவர் 4 வருஷம் இருந்தாரு. இப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோனமஸ் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி சொல்றாங்க. அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதை யூடியூப்ல கூட இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம். கிளாஸ்ல எல்லாருக்குமே நீங்க பாருங்க 4 வருஷமா இந்த 6வது டைமென்ஷன்ல தண்ணியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அந்த ஒரு அனுபவத்தை அவர் செஞ்சிருக்காரு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சிரேஷ்டமான யோகி அவருக்கு தேவைப்படுறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் மட்டும் போதும். ஆனா இன்னைக்கு மனிதர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நல்ல நல்ல மனிதர்கள் ராஜயோகம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது செய்யறதுனால என்ன லாபம் இருக்கு, என்ன நன்மை இருக்கு, இத கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. டிவிக்கு முன்னால அவங்க வர்றதில்லை. ஏன்னா சயின்ஸுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. சில மனிதர்கள் குப்தமாகவே இருந்துட்டு இருக்காங்க. மனிதர்கள் சரீரத்தினுடைய நிலையில இருந்து விடுபட்டு இருக்காங்க. சிலர் மீடியால வர்றதுக்கு ஆசையே கிடையாது. ஏன்னா மீடியால அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாமே சொல்லணும். அதனால அவங்க மீடியால வர விரும்புறது கிடையாது. இமயமலையில கூட பாருங்க எவ்வளவோ யோகிகள் இருந்துட்டு இருக்காங்க. அமிர்த வேலை என்பது விழிப்படையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னை தானே பார்க்கணும். நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய விகாரங்களை பாருங்க, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பாருங்க, மனதில் இருக்கக்கூடிய வேதனையை பாருங்க.
ஏன் மனசு இவ்ளோ அழுத்தமா இருக்கு? ஏன் மனசு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் இத நம்ம வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது அமிர்த வேலையினுடைய குறைபாடு மட்டும்தான். நாம ஒவ்வொருத்தருமே யோகா பண்ணிட்டே இருக்கணும், தபஸ்யா பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி சில யோகிகள் இருக்காங்க, நல்ல யோகா பண்ணிட்டே இருக்காங்க, தபஸ்யா பண்ணிட்டே இருக்காங்க, நிரந்தரமாக விழிப்புல இருக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தன்னை தானே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னைத்தானே விழிப்படைந்து கொண்டே இருக்க வேண்டும். புது புது அனுபவங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். பிரபு மிலன் நம்ம செய்யணும். இன்று நாம் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த 5 விதமான விஷயங்கள்ல இன்னும் ஒரு யோகி கூட இருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க, தூக்கத்தை கூட கெடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சிலர் நினைக்கிறாங்க இன்னும் டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் டைம் ஆகணும், டைம் ஆகணும். இந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்காங்க. டைம் மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா யோகா பண்ண மாட்டாங்க. மத்தவங்களை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களை இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க. இந்த கால்ல இருந்து அந்த காலுக்கு மாறுவாங்க, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி மாத்திட்டே இருப்பாங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, மறுபடியும் வேற இடத்துக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டடி இல்லாம இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு முன்னால யோகா பண்ற மாதிரி காட்டுவாங்க, ஆனா இது எல்லாமே டைம் வேஸ்ட் ஆகுது. பாருங்க, பாபா கிட்ட கனெக்ஷன் வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி மனம் சஞ்சலமா இருக்கும் பொழுது எப்படி மனம் பாபா கிட்ட போகும்? யோசனை பண்ணுங்க, நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? மாயையினுடைய மடியில போய் விழுந்துட்டாங்க. மாயையினுடைய மடியில தான் அவங்க இருக்காங்க. அமிர்த வேலை என்பது சங்கல்பம், சமயம், சரீரம் மூன்றுமே நிலையானதாக இருக்கணும். எண்ணம், சரீரம், சமயம் இது மூணுமே நிலையானதாக இருக்கணும். அமிர்த வேலையில யோகியா இருந்து உட்காரக்கூடாது, அன்பானவர்களாக மாறி நாம் யோகா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பிரேமம், அதாவது அன்பு செய்யக்கூடியவர்கள் யாராவது டயர்ட் ஆவாங்களா என்ன? அன்பு செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அன்புல ஒன்றி இருப்பாங்க. அன்புன்றது அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய நிலையாகும். ஆன்மீகமான அன்புல நாம் ஒவ்வொருத்தருமே ஒன்றி இருக்கக்கூடியவர்களாக மாறணும். நாம யோகியாக இருந்து உட்காரக்கூடாது. கல்லு கூட உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அன்புல நீங்க ஒன்றி போங்க. லாஸ்ட்ல ஒரு பட்டி நடந்தது. அத 19 மார்ச் 1980 வருஷத்தினுடைய அதுல ஒரு வார்த்தை இருந்தது, தேங்க்யூ பாபா. ஃபாரினர்ஸ் பாபா மீட் பண்ணாரு, அப்ப ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாரு. நீங்க கூட ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க. இப்ப நாம பாபா மூலமாக பாபாவுக்காக 2 வார்த்தைகளை நம்ம எழுதணும். என்ன எழுதணும்? தேங்க்யூ பாபா, லவ் யூ பாபா, மிஸ் யூ பாபா, see you பாபா, hold you பாபா, with you baba, call you baba, hear you baba, touch you baba, remember you baba, trust you baba, choose you baba, feel you baba, need you baba, become like you baba. பாபா நான் உன்னை விரும்புறேன், பாபா நீங்க என்ன டச் பண்ணுங்க, பாபா நான் உங்க கூடவே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவிதைய எழுதினாங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்? பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருப்பதற்கான வேலை அமிர்த வேலை என்பதை நல்ல கவனத்துல வச்சு அமிர்த வேலையை நம்ம ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து நல்ல முறையில செய்வோம். ஓம் சாந்தி. जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम
हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सस्ते के धुन में बजी माया की लोरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे।